நடிகர் விஜய் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. இது உண்மையான மாற்றத்துக்கான ஆரம்பமா இல்ல பழைய மாதிரியான தொடர்ச்சியா? அவர் வர்றதை நம்ம வரவேற்கணும். பொதுவாக எல்லாரும் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதிகம் பேச மாட்டேன்றார். வெகு சில நேரங்களில் தான் வெளியே வரார். ஆனால் அவருக்கு வரக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் வேறு யாருக்கும் வருவதில்லை. இந்த தமிழகத்தில் எந்த அரசியல்வாதிக்கும் கன்னடர், மலையாளி, தெலுங்கர், துளு பேசுபவர்கள் அத்தனை பேரும் நாமெல்லாம் ஒரே இனம், நாமெல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்றது தான் திராவிடம். அதுக்கு நேர்மாறான கொள்கையை வைத்திருப்பவர் எம்ஜிஆர். என்ன பண்றாரு, இந்த அவருடைய சத்துணவு திட்டம் 94 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டுச்சு. அதுல பள்ளி குழந்தைகள் மட்டுமல்ல, அதுல ஆதரவற்றோர், முதியோர், இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். இந்த மதிய உணவு திட்டம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. (2005) பிறகு தமிழக அரசியலில் ஒரு புதிய கட்டம் தொடங்கியது. விஜயகாந்த் முதல் விஜய் வரை தமிழ்நாடு அரசியல் எந்த திசையில் செல்கிறது விவாதிப்போம். திஸ் இஸ் தி ஃபைனல் மேண்டேட். வணக்கம் கண்ணன் சார். வணக்கம். வணக்கம் அஸ்வத். 2005 பிறகு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தது மூன்றாவது சக்தி உருவாகலாம் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியது. அந்த தருணம் உண்மையான மாற்றத்துக்கு வாய்ப்பு இருந்ததா? இல்லை, அப்போ இல்லை, அதற்கான அறிகுறி தான் அது. ஏன்னா அவர் 2005 மதுரை திருநகர்னு நினைக்கிறேன், அங்கே அவர் கட்சியை தொடங்கும் பொழுது 5 லட்சம் பேர் அவருக்கு கூடினதா அப்போ இருந்த ஊடக செய்திகள் நமக்கு தெரிவித்தன. இது நீங்கள் இப்போ இருக்கிற நடிகர் விஜய் அவர் கட்சி தொடங்கும் பொழுது எத்தனை பேர் வந்தாங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். அதனால விஜயகாந்துக்கு ஒரு சமூக ஒரு உணர்வு அப்படின்றது இருந்துச்சு. அவருக்கு ஒரு நல்ல பெயர் இருந்துச்சு. அவருடைய திரைத்துறையிலையும் சரி, வெளியிலேயும் அவர் ஒரு நல்ல மனிதர், நிறைய பேருக்கு உதவக்கூடியவர், ஒரு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் அவருக்கு இருந்துச்சு. அந்த 2005 அவர் கட்சி தொடங்குறாரு. 2006 அவர் தேர்தலை சந்திக்கிறார். ஏறக்குறைய எம்ஜிஆர் மாதிரி. இது பொது தேர்தல். எம்ஜிஆரை விட ஒரு பெரிய ஒரு வேள்வி அவர் நடத்துறது. அந்த தேர்தலில் அவர் ஆளும் கட்சிக்கு, ஏன்னா அப்போ அதிமுக தான், கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேல அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை அவர் தடுக்கிறார். ஒரு 40 இடங்களுக்கு மேல திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அவர் தடுக்கிறார். மொத்தமாக ஒரு 135 இடங்களில் தன்னுடைய இருப்பை, பிரசன்ஸை அவர் பதிவு செய்கிறார். அப்போ 8.38% வாக்குகள் அவர் பெறுகிறார். அவர் ஒரு மூன்றாவது சக்தியாக வருவதற்கான அறிகுறி தெரிகிறது. ஆனால் நீங்க ஒரு மூன்றாவது சக்தியா வரணும்னா, நீங்க முதல் 2 சக்தியா வரணும்னா குறைஞ்சபட்சம் 20% வாக்குகள் இருக்கணும் அட்லீஸ்ட். இவ்வளவு நாள் நம்முடைய தமிழக வரலாற்றை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படித்தான் இருந்திருக்கு. இப்போ ஒன்றுபட்ட திமுகவை நீங்க 1971 ஒன்றுபட்ட திமுக கிட்டத்தட்ட பல இடங்கள்ல நின்றுச்சு. 200 இடங்கள்ல. அந்த தேர்தலில் தான் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் ஒரு சட்டமன்ற இடத்துலையும் நிக்கல. அவர்கள் திமுகவோட கூட்டணியில் இருந்தார்கள். திமுக பெரும்பாலான இடங்களில் நின்று 184 இடங்கள் வென்றது, 48% வாக்குகள். இப்போ எம்ஜிஆர் அடுத்த ஆண்டு அங்கிருந்து வெளியே வரார். வந்த பிறகு திமுகவினுடைய வாக்கு சதவிகிதம் செங்குத்தாக பிளக்குது. நிறைய பேர், சில செஃபாலஜிஸ்ட்ஸ், இந்த தேர்தல் முடிவுகளை படிப்பவர்கள், எண்களோடு விளையாடுபவர்கள், அவங்க என்ன சொல்றாங்க, பாதி பிரிச்சு எடுத்துட்டு வந்துட்டார் எம்ஜிஆர்னு சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 40% அவர் பிரிச்சு எடுத்துட்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ திமுகவினுடைய அடிப்படை சக்தி, அடிப்படை பலம் என்பது எவ்வளவுன்னு பார்க்கணும் அப்படின்னா, அதனுடைய மிக துன்பமான ஒரு நேரத்துல தான் போய் பார்க்கணும். அது 1991 ராஜீவ் காந்தியோடைய மரணம். அப்பவே அவங்க 22% வாங்குறாங்க. ஒரே ஒரு இடம் தான் வெல்றாங்க. கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் வெல்கிறார். ஆனால் அவர்கள் 22% அந்த துர்மரணத்திற்கு பிறகும் கூட அவர்கள் பெறுகிறார்கள். அப்ப அவர்களை நம்ம குறைச்சு மதிப்பிட்டக்கூடாது. அவர்களுடைய கட்டமைப்பு, அவர்கள் என்ன பண்ணாலும், அவர்களுக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும், அவர்கள் எவ்வளவு வெளியில் அவர்கள் தவறிழைத்ததாக பேசப்பட்டாலும், அவர்களோடு கூடவே தோளோடு தோள் நிற்பதற்கு திமுகவினுடைய தொண்டர்களும் அனுதாபிகளும் ஆதரவாளர்களும் இறுதி வரை இருப்பார்கள் அப்படின்ட்டு அந்த தேர்தலில் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடியும் பல
பல தேர்தல்களில் அவசர நிலை காலத்திற்கு பிறகு வந்த தேர்தலில் கூட அவர்கள் நன்றாக செய்தார்கள். அதனால அவர்களுடைய இருப்பை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுக்கு இப்போ 25% வாக்குகள்னு நான் சொல்லுவேன். 25 ஒரு 26 வரைக்கும் அவர்களுக்கு இருக்கலாம். 20 26 வரைக்கும் திமுகவுக்கு நம்ம கொடுத்துடலாம். 18 ஒரு 22 வரைக்கும் அதிமுகவுக்கு கொடுத்துடலாம். ஓகே, அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கலாம். அவர் 2009 அதை விட அதிகமான வாக்குகள் வாங்கினார். 10% மேல வாங்கினார். அதனால தான் 2011 அவருக்கும் ஜெயலலிதா அம்மை அவருக்கும் பெரிய உறவு இல்லைனாலும் கூட அவர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் தேவைப்பட்டுச்சு. அவர் அவர் அந்த 10% வாக்குகளை வைத்து அவர் எங்க வந்துட்டார் அப்படின்னா, அவர் யார் முதல்வராக வருவார் என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்திற்கு வந்துகிறார். 10%. இப்போ சீமான் போன தடவை என்ன 8% வாக்குகள் வாங்கினாரா? இப்போ அவர் அந்த இடத்துக்கு வரலாம், அவர் நினைச்சார்னா. அவர் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவர் இப்போ என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லையா, அங்க வராருன்னு வச்சுக்குவோம். ரொம்ப இப்போ கடுமையான போட்டி 2 திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் வந்துடும். அவர் வரப்போறது இல்லை, அவர் தனியாக தான் நிற்க போறார். அந்த மாதிரி ஒரு முடிவை அவர் எடுக்கல விஜயகாந்த் அந்த அம்மையாரோடு இணக்கமாக போனார். 41 இடங்கள் நின்றார், 29 இடங்கள் வென்றார். அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உயர்ந்தார். எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடு பெரிய அளவில் இல்லை. அவருடைய உடம்பும் கெட்டு போக ஆரம்பிச்சது. அவருடைய நடவடிக்கைகள், அவர் கூட்டங்கள்ல அவருடைய தொண்டரையை அடிக்கிறது, அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் அவர் நாக்கம் அடிச்சு பேசினது, கோவப்படுறது, இதெல்லாம் அவருடைய பிம்பத்தை ரொம்ப சிதைச்சிருச்சு. அதனால அவர் நல்ல ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்டு அடுத்த தேர்தலில் 2016 ஒரு பெரிய அவர் திமுகவுக்கு மாற்றா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தார்னா திமுகவுக்கு நிகரான வாக்குகள் ஒருவேளை அவர் பெற்றிருக்கலாம். ஒரு 15%, 16% வந்திருக்கலாம். அடுத்த தேர்தலில் அவர் ஒரு பெரிய மாற்றாக எழுந்திருக்கலாம். அதெல்லாம் கவுண்டர் ஃபேக்சுவல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம்ன்றதை நம்ம யோகிக்கலாமே தவிர இப்படி நடந்திருந்தா தான் நமக்கு தெரியும். அதனால அவர் ஒரு மாற்று சக்தியாக வருவதற்கான அறிகுறி அப்போ தோன்றுச்சே ஒழிய, அதை அவர் காலமும் அவருடைய செயலும் அதை சரியா அவர் பயன்படுத்திக்க அனுமதி தரல. ஓகே சார். பல புதிய கட்சிகள் வந்தாலும் தமிழ்நாடு அரசியல் இன்னும் டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே சுற்றி தான் இருக்கிறது. இது மக்கள் தொடர்ந்து எடுத்த தீர்மானமா, இல்லை சிஸ்டம் தானே இந்த நிலையை உருவாக்குதா? இல்லை, அதாவது உங்களுக்கு 67க்கு பிறகு 2 பெரிய கட்சிகள் இருந்தன. ஒன்று திமுக, இன்னொன்று பழைய காங்கிரஸ். இந்த பழைய காங்கிரஸ் அப்படின்றது பெருந்தலைவர் காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் 69 உடைஞ்சு 2 ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்கே காங்கிரஸ்ல இருக்க சில தலைவர்கள், சில 2ஆம் கட்ட தலைவர்கள், அவங்கெல்லாம் இந்திரா காங்கிரஸை நோக்கி போறாங்க. தொண்டர்கள் பெரும்பாலும் காமராஜரோட தான் இருக்காங்க. காமராஜரோட மறைவுக்கு பிறகு இந்த பழைய காங்கிரஸ் என்பது பல நேரங்களில் இந்திரா காங்கிரஸாக மாறிவிடுகிறது. கொஞ்சம் ஜனதா கட்சின்ட்டும் ஒரு எதிர்கட்சி வருது. அதாவது பழைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள், மற்றவர்கள், ஜனசங்கம், அதுக்கப்புறம் சோஷியலிஸ்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியை அங்கே உருவாக்குறாங்க. அதுக்கும் ஒரு வலிமை இருக்கு. ஆனால் ஜனதாவினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு காங்கிரஸ் மட்டுமே இந்த தேசிய சக்திகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சக்தியாக உருவெடுக்குது. இப்போ இந்த 90க்கு பிறகு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸோட வலிமை ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஒரு காலத்துல இப்போ 1977 தான் 4 முனை போட்டி. அந்த தேர்தலுக்கு நம்ம போனோம்னா திமுக, அதிமுக தனித்தனியாக போட்டியிடுகிறார்கள். ஜனதா அப்படின்ற அந்த புது அமைப்பு தனியா போட்டி போடுது. அதுக்கப்புறம் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் தனியாக அவர்கள் வலதுசாரிகளோட சேர்ந்து போட்டி போடுறாங்க. அப்போ அவங்க வாங்கின வாக்குகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா திமுக கிட்டத்தட்ட 25-26% வாங்குது. அதிமுக ஏறக்குறைய 29-30% வாங்கி ஆட்சிக்கு வருது. இவர்கள் ஜனதா 16-17 அதே மாதிரி தான் இந்திரா காங்கிரஸும். ஸோ அவர்கள் 2 பேரும் ஒன்றுபட்ட காங்கிரஸாக இருந்திருந்தால் அவர்கள் ஒரு 30க்கு மேலே அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றுபட்ட அதிமுகவும் திமுகவும் கிட்டத்தட்ட 50 நெருங்கிடுவாங்க. இல்லையா? 50க்கு மேலே வந்துருவாங்க. இப்போ 90க்கு பிறகு உங்களுக்கு இந்த தேசிய கட்சிகள் உடைய இடத்துல இன்னைக்கு நீங்க ஜனதா இடத்துல பிஜேபியை பார்க்கணும். 90க்கு பிறகு
அதுக்கப்புறம் காங்கிரஸ் என்பது வெறும் இந்திரா காங்கிரஸ் தான். அது அங்க இருக்கு. இந்த 2 கட்சிகள் தான். இவங்க 2 பேருக்கும் மொத்தமா இருக்கக்கூடிய வாக்கு வங்கின்னு நாம வந்து எனக்கு தெரிஞ்சு 2ம் சேர்ந்து ஒரு 15% இருக்கலாம். ஓகே, ஒரு 45-50% இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் கொடுத்துடலாம். ஓகே, 65% ஆகுது. ஸோ மீதி எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னா 90க்கு பிறகு உங்களுக்கு புதிய ஜாதிய கட்சிகள் இந்த தமிழகத்தை ஆள்கின்றன. அதுக்கப்புறம் தமிழ் தேசிய கட்சியாலும் நாம் தமிழர் கட்சியும் வருது. 90களுடைய இறுதியில் 2000க்கு மேலே அது வருது. அப்போ அந்த இடத்துல எல்லாம் இருக்கு. அப்போ தனிப்பட்ட முறையில் 2 பெரிய கட்சிகள்னா நான் முன்னாடியே சொன்னேன் 20%க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் இன்னொரு பெரிய ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து ஒரு பெரிய மாற்றாக அல்லது நீங்கள் ஒரு சக்தியாக இங்கே மதிக்கப்படுவீங்க. நீங்கள் 10னா நீங்கள் வந்து கிங் மேக்கராக இருக்கலாம், இப்படி போனால் அவரை உருவாக்கலாம், இப்படி வந்தால் இவரை உருவாக்கலாம். ஆனால் நீங்களே ஒரு பெரிய சக்தியாக வரணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 20% இருக்கணும். இப்போ இந்த 2 கட்சிகளுக்கு தான் அந்த அளவில் இன்னும் பலம் இருக்கு. அது நாளாவட்டத்தில் ஒருவேளை குறைஞ்சு கேரளா மாதிரி மாறலாம். அதுக்கு நாள் இருக்கு இன்னும். ஸோ அதனால தான் இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஒரு 50% இவர்களும் மீதி 50% இந்த ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அன்டிசைடட் ஓட்டர்ஸ், அன்கமிட்டட் ஓட்டர்ஸ், அவங்க ஒரு 3ல் 1 பங்கு இருப்பாங்க. அவங்க வந்து நல்ல அந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சும் வாக்களிப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் அவர்களுடைய முடிவுகள் மாறும். அந்த தொகுதியில் யார் நல்ல வேட்பாளர்னு பார்ப்பார்கள். இந்த மாதிரியெல்லாம் பல அம்சங்கள் இருக்கு. உங்களுக்கு கமிட்டட் ஓட்டர்ஸ், அதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள், கொள்கைக்காக வாக்களிப்பவர்கள், இடதுசாரிகள், வலதுசாரிகள், இந்த மாதிரி இருக்கிறவர்கள் நீங்க அவங்க 3ல் 2% எடுத்துக்கிட்டோம்னா கூட 1% இந்த மாதிரியானவர்கள் இருப்பார்கள். ஓகே சார். 2016 ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. பல வருடங்களுக்கு பிறகு இன்கம்பன்சி மீண்டும் வந்த தருணம். இது சாதாரண வெற்றியா இல்ல முக்கியமான அரசியல் சிக்னலா? அதாவது அது ஒரு சாதனை. ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு அந்த மாதிரி இவர்கள் மாற்றி மாற்றி ஒரு சீசா மாதிரி திமுக வரும். அடுத்த கேரளால எப்படி வந்துட்டு இருந்துச்சு, யூடிஎஃப் எல்டிஎஃப்னு வரும். இப்பதான் அது மாறி 2 முறை எல்டிஎஃப் வந்திருக்கு. இந்த முறை யூடிஎஃப் வந்துரும்னு சொல்றாங்க. ஸோ இங்கே வந்துட்டு எம்ஜிஆர் போனதுக்கு பிறகு ஒரு இந்த மாற்று, இந்த ஊஞ்சல் மாதிரி மேலையும் கீழையும் போவது நடந்துட்டு இருந்துச்சு திமுகவும் அதுக்கப்புறம் அதிமுகவும். 2016 ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். எப்படின்னா தனியாக போகணும்ட்டு விஜயகாந்த் முடிவெடுக்கிறார். அவரை வந்து அந்த அம்மா கைவிட்டுடுறாங்க, அவங்களுக்குள்ள உறவு கெட்டு போயிடுது. அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு 7 பேரை அந்த அம்மையார் சட்டமன்றம் முடியறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் கொண்டு வந்துடுறாங்க. அவருக்கு எதிர்கட்சி தலைவருடைய அந்த அந்தஸ்து போயிடுது. அவருக்கும் அந்த அம்மையாருக்கும் சட்டமன்றத்திலேயே ஒரு பெரிய வாக்குவாதம் வருது. அதுல வந்து நான் தகுதி இல்லாதவர்களே நான் மேலே கொண்டு வந்துட்டேன், நான் அதுக்காக வருத்தப்படுறேன் அப்படின்லாம் அந்த அம்மையார் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. இனிமேல் உங்களுக்கு இறங்கு முகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரியே நடந்துருச்சு. அவர் என்ன பண்ணாரு, கடைசியில அவர் திமுகவோட போயிருந்தாருன்னா 2016 திமுக ஆட்சிக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்ட்டு கலைஞர் சொல்லிட்டு இருந்தார். வெளிப்படையாகவே அவரை பல முறை அழைத்தார், எங்களோட வாங்க அப்படின்ட்டு. அப்போ காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டம் நடக்குது, விஜயகாந்தோடைய தேமுதிக கூட்டம். அந்த கூட்டத்துல அவர் கேட்கிறாரு, நீங்க நான் வந்து கிங் மேக்கரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது கிங்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க நீங்களே கிங்கா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, திமுகவோட போக வேண்டாம்னு முடிவு பண்றாரு. அது ரொம்ப வாய்ப்பா அமைஞ்சு போயிடுது அதிமுகவுக்கு. ஏன்னா அது வந்து ஆட்சியில் இருக்கு. அதோடைய கட்டமைப்பும் திமுகவுடைய கட்டமைப்பும் ஏறக்குறைய சமம். இப்போ 4 முனை போட்டி வந்துடுது. விஜயகாந்த் ஒரு பக்கம், திமுக காங்கிரஸை ஒரு பக்கம், அம்மையார் ஒரு பக்கம், அப்புறம் இன்னொன்று 3 முனை போட்டின்னு நினைக்கிறேன். இன்னும் சில பேர் தனியாக இருக்காங்க, அவர்கள் சின்ன கட்சிகள். இதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1% வாக்கு வித்தியாசத்தில் தான் அதிமுக ஆட்சிக்கு வருது. அவங்க 234 இடங்கள்லையும் வேட்பாளர்களை போடுகிறார்கள். 7 இடங்களில் மட்டும் வேறு சின்ன சின்ன கட்சிகளுடைய வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். அவங்க எல்லாருமே இரட்டை இலைக்கு தான் வாக்களிக்கணும். அப்போ 234 இடத்துலையும் இரட்டை இலைக்கு வாக்கு விழுது. அப்போ சதவிகிதம் அதிகமாகும். எனக்கு தெரிஞ்சு ஐம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் மை மெமரி 40% வாக்குகள் விழுந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ அதை நம்ம பார்க்கணும். அப்போவா 2014 தெரியல, 39 இடங்கள்லையும் அம்மையார் நின்னாங்க இல்லையா. அதனால விஜயகாந்த்
அந்த நேரத்தில் 2016 அவர் எந்த இடத்துலையும் வெல்லலை. அவர் தோற்று போகிறார், படுதோல்வி அடைகிறார். திமுகவும் வந்து அந்த தேர்தலில் அவங்க ஆனால் நல்லா பண்ணாங்க. அவங்க 98 இடங்களோ 90 இடங்களோ என்னமோ வந்தாங்க. அதனால அந்த அம்மா வந்து ஒரு சின்ன இப்போ தமிழில் சொல்றதுன்னா வந்து ஒரு மயிரிழையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள்னு சொல்லலாம். இட் வாஸ் அ கால்குலேட்டட் ரிஸ்க். அந்த அவங்கள 2வது முறையும் முதல்வராக கொண்டு வந்தது விஜயகாந்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஓகே. அண்ட் சின்ஸ் ஷி வாஸ் அரெஸ்டட் பிஃபோர், அவங்க அதாவது அஃபெக்ட் ஆச்சா? இட் சிம்பத்தி ஓட்ஸ் அவருக்கா ஜெயலலிதாமாக்கு? இல்லை, அவங்கள அதாவது இந்த தமிழ் பண்பாட்டினுடைய தமிழ் மக்களுடைய பண்பாடும் கலாச்சாரமும் எப்படி இருக்குன்னா, தலைவர்களை அவர்கள் ஆராதிக்கிறாங்க. அவர்கள் குற்றமற்றவர்கள், அதாவது ஆங்கிலத்தில் பிளெமிஷ்லெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. எத்தனை உச்ச நீதிமன்றங்கள் அவர்களை குற்றமிழைத்தவர்கள்னு சொல்லலாம். அப்படி சொல்லலை, ஏன்னா the கேஸ் அபேட்டட் இன் தி சுப்ரீம் கோர்ட். ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த கேஸ், அந்த வழக்கு வந்து காலாவதி ஆகிடும். அது அபேட்டட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது நடந்துருச்சு. அதனால் கீழமை நீதிமன்றங்களில் அந்த அம்மா குற்றவாளி என்று சொல்லப்பட்டுச்சு. அந்த அம்மாவுடைய கூட உடன் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தண்டனை கிடைச்சது, உச்ச நீதிமன்றம் கொடுத்துச்சு. அதனால அந்த அம்மையார் உயிரோடு இருந்தது தான் என்ன நடந்திருக்கும்னு தெரியல. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அந்த அம்மாவுக்கு எதிராக வந்திருக்குமானால் அந்த அம்மாவினுடைய ஆதரவாளர்களை எப்படி கட்டுப்படுத்தியிருக்க முடியும்னு கூட எனக்கு தெரியல. என்ன அதனால அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி சிறைக்கு போவதோ, அவர்கள் தன்னந்தனியாக இந்த சிஸ்டம், இந்த அமைப்பை, இந்த அரசை, இந்த நீதிமன்றங்களை, இத்தனை ஆண்களை எதிர்த்தாதமா போர் செய்வதையோ, அவருடைய ஆதரவு பெண் ஆதரவாளர்கள் அவர் மீது ஒரு பெரிய அனுதாபம் வரத்தான் செய்யும். அது இருந்துச்சு. ஆனால் அவர்கள் அந்த 2016 வந்ததுக்கு என்ன பெரிய காரணம்னா, அம்மையாருடைய நலத்திட்டங்கள், அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா தண்ணீர், பெண் குழந்தை தொட்டில் திட்டம், மடிக்கணினிகள், இலவசம் இது இலவசம் அது, எங்கும் அம்மாவாக தமிழகம், அம்மா எங்கும் நிறைந்திருந்தார். அது ஒரு பெரிய அவங்களுடைய நலத்திட்டங்களுக்கு கிடைத்த அது ஒரு நல்ல ஆட்சி. 2011 2016 சமூக நலத்திட்டங்களை பெரிய அளவில் விதைத்தது, அது வந்து ரொம்ப கான்கிரீட்டா பண்ணது அந்த அம்மையார் தான். அதற்கு பிறகு 2 பெரிய தலைவர்கள் இல்லாத நிலை வந்தது. தமிழ்நாடு அரசியல் அந்த மாற்றத்தை எப்படி சமாளித்தது? சிஸ்டம் தானாக நிலைநிறுத்தி கொண்டதா, இல்லை புதிய சக்திகள் உருவானதா? தமிழகம் வந்து நான் பல நேரங்களில் யோசித்து பார்த்துருக்கேன். மற்ற மாநிலங்கள் மாதிரி கிடையாது. மற்ற மாநிலங்களில் இப்படிப்பட்ட பேருருக்கள், கொலாசஸஸ் கிடையாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜியிலேருந்து, காமராஜர்லேருந்து, அதுக்கு முன்னாடி நீங்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது குமாரசாமி ராஜா எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர்கள் ஒருவேளை ராஜாஜியாக, பெருந்தலைவர் காமராஜராக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்பழுக்கற்ற தலைவர்கள், தன்னலமற்ற தலைவர்கள். குமாரசாமி ராஜா அவருடைய மொத்த சொத்தையும் பொதுமக்களுக்கு எழுதி வைத்தார், பொதுவில் எழுதி வைத்தார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதல்வராக விருப்பமே தெரிவிக்கவில்லை. போய் ரமண மகரிஷி கிட்ட போய் கேட்கிறாரு. அவர் ரமணருடைய பக்தர். ரமணர் வந்து நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்ன பிறகு வந்து எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன சிக்கல் வந்த உடனே அந்த வேலை அவருக்கு பிடிக்கல. இந்த வேலையில அவருக்கு சிக்கல்கள்லாம் வந்த உடனே வேலை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாரு ரமணாசிரமத்துக்கு. அந்த மாதிரியான ஆட்கள். அப்போ பெருந்தலைவர் காமராஜர், அதுக்கப்புறம் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா. இந்த மாதிரி வேற எந்த மாநிலத்திலேயாவது நீங்க சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட பேரூர்கள், கொலாசஸ் இருக்காது. இவங்க போன உடனே ஒரு பெரிய வெற்றிடம் வந்துருச்சு அப்படின்ட்டு நிறைய விமர்சகர்கள், நிறைய பார்வையாளர்கள் எழுதுனாங்க. அப்படி இல்லை. நான் நினைக்கிறேன் அது வந்து கேரளாவை நோக்கி நம்ம போகிறதுக்கான, கேரளா மாதிரியை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அங்கே இருக்கிற முதல்வர் வந்து அவரே ஒரு ஆட்டோவில் ஏறி அவர் போய் ஒரு உணவகத்துக்கு போய் சாப்பிட்றாரு. அவரோட செக்யூரிட்டி கூட போகிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு காலம், ஒரு நம்பவே முடியாத ஒரு யதார்த்தம் தமிழ்நாட்டில் வர்றதுக்கான தொடக்க விழா அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சு போச்சுப்போம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அப்படி கெரிஸ்மேட்டிக்கான லீடர்ஸ், அப்படி வசீகரமான லீடர்கள், தலைவர்கள் இல்லைனாலும் கூட, உங்களுக்கு அந்த மாதிரி தலைவர்கள் இல்லைனாலும் கூட தமிழகத்தினுடைய அரசியல் தொடர்ந்து நடக்கும் என்பதற்கு
நம்ம இப்போ இருக்க முதல்வர் திமுகவினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆகட்டும், அல்லது எடப்பாடி பழனிசாமி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் வந்து ஹி கேம் ஃப்ரம் த பிஹைண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவர் யாருன்னு கூட தெரியாது. 1998 ஜெயலலிதா அம்மையார் ஜெயிச்ச பல எம்பிக்களில் அவர் ஒருத்தர். அவர் எம்பி, அவர் பார்லிமெண்ட் போனாருன்றதே நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏவா தான் நம்ம நினைச்சு பார்ப்போம். அதனால அவர் அந்த மாதிரி அந்த அம்மையார் அவரை அங்கே அனுப்புனாங்க. அவர்கள் ரெண்டு பேருமே தேவ் ப்ரூவன் இஸ் ராங். அதாவது இந்த பெரிய வசீகரமான தலைவர்கள் இருந்தால் தான் இதை நடத்த முடியும் அப்படின்ட்டு, அது மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு இப்போ காட்டிட்டாங்க. இந்த 5 வருஷம் நமக்கு இந்த ஆட்சியில் அதுக்கு மேலே நடந்ததில்ல. 5 வருஷம் இல்லை, 9 வருஷம் 2 மாதம். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆட்சி செய்வது என்பது பொதுவாக குடிமை பணியாளர்கள், இந்த பியூரோக்ராட்ஸ், ஆமாம், அவர்கள் வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி காலை பள்ளி குழந்தைகளுக்கு உணவு திட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய எண்ணம். அதை அவர் சொல்றார், அதை உடனே முதல்வர் எடுத்து பண்றார். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு. இங்க வந்து எவ்வளவுதான் நிர்வாகம் ஓரளவுக்கு கொஞ்சம் இங்கேயும் கெட்டு போயிருந்தாலும் கூட மற்ற மாநிலங்களை விட ஒரு தரமான ஒரு குடிமை பணி என்பது நமக்கு இன்னும் இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். யார் வந்தாலும் ஆள முடியும் அப்படின்ட்டு. அதனால அந்த இடம் அப்படி ஒரு வசீகர தலைவர் வரணும்ட்டுலாம் அவசியம் இல்லை. இப்போ நடிகர் விஜய்க்கு எவ்வளவு இந்த வரப்போற தேர்தலில் அவருக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்கும்னு நம்ம பார்க்கணும். அவர் ஒருவேளை பெரிய வரவேற்பு பெற்று ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா, அப்போ திருப்பி ஒருத்தர் வசீகரமான ஒருவர் அங்க அந்த இடத்துக்கு வருவார். பழைய, ஏன்னா அவருக்கு வரக்கூடிய கூட்டம் யாருக்கும் வர்றதில்லை. பணம், அதாவது ஆர்கானிக்கா வருது அந்த கூட்டம், ரெண்ட் கிரவுட் கிடையாது. அதனால அந்த சக்தி இருக்கு. அந்த சக்தி தொடர்ந்து இருக்குமா, அதை நம்ம பார்க்கணும். இப்போ என்டிஆரை பார்த்தோம் ஆந்திரால, அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் கூட்டம் வரும். ஆனால் அவர் உயிர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் தோல்விகளையும் சந்தித்து ஒரு he died a better man. அது நடந்துச்சு. அதனால இது எதுவுமே நிலையானது அல்ல, போகும் வரும். அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார். 2021 டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. இந்த வெற்றி கட்சியின் அமைப்பு வலிமையாலையா, இல்லை வாக்காளர் மனநிலையின் மாற்றமா, இல்லை கொரோனா ஹெல்ப் பண்ணிச்சா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இது கூட்டணி பலம். அவர்கள் பக்கம் ஒரு நல்ல பெரிய கூட்டணி இருந்துச்சு. அந்த காங்கிரஸ் இருப்பதும் இடதுசாரிகள் அவங்க பக்கம் இருக்கிறதும் அவர்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது. போன சட்டமன்ற தேர்தலை பற்றி தான் நம்ம பேசுகிறோம்னு நினைக்கிறேன். அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தார்கள். பாஜக இஸ் அ டபுள் எட்ஜ்ட் சோர்ட். ஏன்னா ஒரு ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு அதிமுகவே ஒரு மென்மையான பாஜகவாக, மிக மிக மென்மையான பாஜகவாக மாறிவிட்டது. அதனால ஜெயலலிதா இருந்த வரையில் பாஜகவுக்கு ஒரு பெரிய அவசியம் என்பது தமிழகத்தில் இல்லாமல் இருந்துச்சு. அதனால இப்போ பாஜகவோட அதிமுக சேருதுன்னா they will not be a terrible accretion of power or support. ஒரு அளவுக்கு தான் வரும். இப்போ காங்கிரஸோட திமுக சேருதுன்னா ரெண்டுமே வெவ்வேறு கான்ஸ்டிடுவன்சிஸ். திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்க தயங்குவார்கள். காங்கிரஸுக்கு ட்ரெடிஷ்னலாக, பழமையாக, பாரம்பரியமாக வாக்களிப்பவர்கள் அந்த பக்கம் போக மாட்டார்கள். அதனால நான் ஒரு பொருளை எடுத்துட்டு வரேன், நீங்க ஒரு பொருளை எடுத்துட்டு வரீங்க, 2 பேரும் சேர்ந்து அந்த பொருளை வச்சு கொஞ்சம் பெருசாக்கலாம். அது நடக்குது திமுகவில். அப்புறம் அது ஒரு பெரிய கூட்டணி. இந்த இடத்துல கூட்டணி அவ்வளவு பலமா இல்லை. அதனால பிஜேபி இருந்ததுனால சிறுபான்மையர் மொத்தமும் அவங்களை கைவிட்டுட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வட சென்னை. அங்கே ராயபுரம் தொகுதி, சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் என்னுடைய வகுப்பு தோழர் ஜெயக்குமார், அவர் தான் எப்பவும் வெல்வார். அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார், அவை தலைவராக இருந்திருக்கிறார். அவர் அந்த தேர்தலில் முதல் முறையாக தோக்குறார். 96 தோத்தவர். அதுக்கப்புறம் 2வது முறை தோக்குறார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? 25,000 சிறுபான்மை முஸ்லிம்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, நாங்கள் பாஜகவோட இருந்ததுனால அப்படின்னு சொன்னார். அதனால அது கூட்டணிக்கான வெற்றி. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி மெல்ல வளர்ந்து வருகிறது. அவங்களோட ஐடியாலஜி திராவிட கட்சியோட ஐடியாலஜியோட ஒத்து போகிறது. ஆனாலும் அந்த வளர்ச்சி ஒரு புதிய அரசியல் பாதையின் ஆரம்பமா? எது ரெண்டு ஒத்து போகுது? திராவிடியன் ஐடியாலஜி இல்ல, அவர் தமிழ் தேசியம் அது ஒத்து போகலை.
ஒத்து போகல. அதுதான் நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா அது ஒத்து போகல. ஏன்னா அவர் வந்து தொடக்கத்துல அப்படி தோணுச்சு நமக்கு. அவர் வந்து ரொம்ப அலைண்டா இருந்தாரு திராவிடர் இயக்கங்களோட அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் பெரியாரை தூக்கி பிடிச்சார், தாங்கி பிடித்தார், அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து அவர் பெரியாரை தாக்குகிறார், பெரியாரை விமர்சனத்துக்கு உள்ளாக்குகிறார். இப்போ அவர் உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறார். தமிழ் தேசியம்னா என்னன்னா, இந்த மண்ணில், தமிழ் மண்ணில் பூர்வீக தமிழர் அல்லாதார் இருக்கலாம். தமிழ் வந்து 2000 ஆண்டுகளாக வீடுகளில் பேசுபவர்களுக்கு மத்தியில் ஒரு இந்த 400, 500, 600 ஆண்டுகள்ல, அதாவது 1311 இருந்து இங்க வந்து வெளியிலிருந்து படையெடுப்புகள் நடக்குது. அதுல பல பேர் வராங்க, உருது பேசுபவர்கள் முதல்ல வராங்க, அந்த மாதிரிலாம் மாறுது. அப்புறம் கன்னடம் பேசுபவர்கள் வருகிறார்கள். அதுக்கப்புறம் கன்னடத்துக்கு பிறகு தெலுங்கு பேசுபவர்கள் ரொம்ப நாள் ஆள்றாங்க. அவங்களுக்கு பிறகு மராட்டியர் வராங்க, அவங்க மராட்டி பேசுபவர்கள் ஆள்கிறார்கள். இந்த மாதிரி இவர்களெல்லாம் தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் இருந்தாலும் கூட அவர்கள் பூர்வ தமிழ் குடிகள் அல்ல அப்படின்றது தமிழ் தேசியத்தினுடைய வாதம். அவர்கள் இங்கு இருக்கலாம், சமமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் தமிழர்களை, பூர்வ குடிகளான தமிழர்களை ஆளும் இடத்திற்கு வரக்கூடாது. அதுதான் தமிழ் தேசியம், அதல்ல திராவிடம். திராவிடம் என்பது ஆல் என்கம்பாசிங். கன்னடர், மலையாளி, தெலுங்கர், துளு பேசுபவர்கள் அத்தனை பேரும் நாமெல்லாம் ஒரே இனம், நாமெல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்றது தான் திராவிடம். அதுக்கு நேர்மாறான கொள்கை வைத்திருப்பவர் இவர். அதனால அவருக்குன்ட்டு ஒரு தனியான ஒரு ஆதரவு வங்கி, வோட் பேங்க் இருக்கு. அதை நீங்க பாக்குறீங்க. அவருடைய வேட்பாளர் யாருன்னு தெரியலனாலும் கூட, பெரிய அளவுல எந்த பரப்புரை நடக்கிறதுனாலும் கூட, அவருக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் அவரால் ஒரு வேட்பாளர் அறிவிக்க முடியுது. இன்னும் அறிவிச்சிட்டார், பல இடங்கள்லையோ இல்லை எல்லா இடத்துலையும் அறிவிச்சிட்டார் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கணிசமான மக்கள் போய் வாக்களிக்கிறார்கள். ஆனால் இந்த முறை, இந்த தேர்தலில் அவருடைய வாக்குகள் குறையும் என்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அவருக்கு போகக்கூடிய கொஞ்சம் வாக்குகள் விஜய்க்கு போகணும்னு நினைக்கிறேன். நலத்திட்டங்கள் மற்றும் பெண்கள் வாக்காளர்கள் இப்போது முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இந்த 2 காரணங்கள் தேர்தல் முடிவுகளை எவ்வாறு மாற்றுகின்றன? அதாவது வெல்ஃபேர் பாலிடிக்ஸ், அதாவது நலத்திட்ட அரசியல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அது எப்போ தொடக்கத்தில் வருது அப்படின்னா, நான் இன்னும் சொல்ல போனால் 1967க்கே போயிடுவேன். 1967 ₹1 ஒரு படி அரிசி அப்படின்ற கோஷத்தை முன் வச்சு திமுக பல இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அது வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை. இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் த மேனிஃபெஸ்டோ. இது வாய் மூலமாக அவர்கள் தந்த வாக்குறுதி. 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் அப்படின்லாம் அண்ணா பேசினார். நீங்கள் இதை எங்களை சந்தேகப்படக்கூடாது, இது முடியுமான்லாம் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, முடியலைன்னா எங்களை வந்துட்டு நான் சொல்கிறேன் இனிமேல் கடைசி வரைக்கும் நாங்கள் தேர்தலே நிற்க மாட்டோம்ட்டு எழுதி தரேன் அப்படின்லாம் சொன்னார். வராரு ஆட்சிக்கு வந்த உடனே. ஏன்னா பெரிய அரிசி தட்டுப்பாடு வந்து பல வருஷங்களா இங்க வந்து அரிசிக்கு ரேஷன் முதல்ல வந்துருது. பக்தவச்சலம் உடைய காலத்துல, பக்தவச்சலம் 63 ஆட்சிக்கு வர்றாரு, 67 திமுக ஆட்சிக்கு வருது. 4 ஆண்டுகளில் அரிசி தட்டுப்பாடும், அரிசி வந்து ஒரு பெரிய சிக்கலான ஒரு செய்தியாக மாறி பங்கீட்டு முறை வந்துருது. ஒரு கல்யாணத்துக்கு எத்தனை பேரை நீங்க அழைக்கலாம் அப்படின்றது அளவுக்கு கோவிட் அப்போ நம்ம இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரியான கெடுபிடிகள், அந்த மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. அதுல இவங்க இந்த மாதிரி ஒரு வாக்குறுதியை தந்து ஆட்சிக்கு வராங்க. அப்ப நம்முடைய வரவு செலவு திட்டம் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? தெரியல சார். இன்னைக்கு 3 லட்சம் கோடிக்கு மேல. அன்னைக்கு வந்து வெறும் 240 கோடி. இன்னைக்கு 3 லட்சம் கோடிக்கு மேல. அன்னைக்கு 240 கோடி. காமராஜர் வந்த போது 120 கோடியோ என்னமோ தான், அவ்வளவுதான். ஸோ 240 கோடியில அந்த ஒரு படி அரிசி ₹1 தர்றதுக்கு தமிழ்நாடு முழுக்க தந்திருக்கணும்னா 10 கோடி ரூபாய் தேவைப்பட்டிருக்கும். என்ன அது வந்து 5% குறைவான ஒரு தொகை. அதாவது வரவு செலவு திட்டத்துல 240 கோடியில 10 கோடி என்பது 4.சில்லறை%. அவர் அதால பண்ண முடியல. அவர் வந்து 2 இடங்கள்ல மட்டும் சில மாதங்கள் போட்டார், கோயம்புத்தூர்லயும் சென்னையிலையும். இது இத்தனைக்கும் அவருடைய எல்லா IAS ஆஃபீஸர்ஸும் அவருடைய அட்வைசர்ஸும் இதெல்லாம் பண்ணவே முடியாது, நீங்க பண்ணவே கூடாதுன்ட்டாங்க. அதெல்லாம் மீறி அவர் அதை பண்ணி கொஞ்ச நாள்ல அது முடியாத போயிடுது. மக்கள் அவரை மன்னிச்சுட்டாங்க, அதை நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் இல்லை,
இது 1967. அதுக்கப்புறம் 72 TUCS அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் சிவில் சப்ளைஸ், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படின்ட்டு கலைஞர் கருணாநிதி உருவாக்கி ரேஷன் கடைகள் முதல்ல பெரிய அளவில் வருது. எம்ஜிஆர் அதை விரிவுபடுத்துறார் ஊரக பகுதிகளுக்கெல்லாம். அப்போவும் அரிசி விலை கொடுத்து தான் வாங்கணும். சப்சிடைஸ்ட் அரிசி, மானிய அரிசி, ஆனால் விலை கொடுத்து வாங்கணும். உங்களுக்கு முதல்ல ₹1 2 1 கிலோ அரிசி 2006 வருது. 1 கிலோ அரிசி ₹2 ரேஷன் கடையில். அந்த அரிசி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்றது வேற. ஓரளவுக்கு சுமாராக இருக்கும்னு வச்சுக்குவோம். ₹2 ஜெயலலிதா அம்மையார் அதை ₹1 ஆக்குறாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சம் 20 கிலோ அரிசி இலவசமா தரோம்னு சொன்னாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. அப்போ அங்கேயே தொடங்கிடுது இந்த பெண்களை கவர்வது. ஏன்னா உங்களை விட என்னை விட அவங்களுக்கு தான் அந்த அரிசி முக்கியம், அந்த கிராமங்கள்ல இருக்க பெண்களுக்கு. ஏன்னா அரிசி இல்லைன்னா எப்படி உல வைக்கிறது? நீங்க நான் சாண்ட்விச் கூட சாப்பிட்டுக்குவோம், அவங்களால முடியாது. அந்த மாதிரியான லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிற இடம் தமிழ்நாடு. ஸோ அங்கே தொடங்குது. அது எப்படி ஆகுதுன்னா, எம்ஜிஆர் வரும்பொழுது கலைஞர் கருணாநிதியோடைய ஆட்சி காலத்திலேயே இலவச கண்ணொடி திட்டம்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான பேருக்கு அவர் கேட்டராக்ட் சர்ஜரி இலவசமாக பண்ணார். அது ஒரு பெரிய ஒரு நல்ல திட்டமாக இருந்துச்சு. ஏன்னா கேட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ₹1000 ஆகும்னு வச்சுக்குவோம், இல்லை ₹500 ஆகும் அந்த காலத்துலனா. அந்த ₹500 கூட இல்லாத பல பேர் இருந்தார்கள். அவர் அதை பல இடங்கள்ல முகாம்கள் நடத்தி அதை செஞ்சு கொடுத்தார். அது ஒரு பெரிய திட்டமா இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்த உடனே அவர் பல நலத்திட்டங்களை அறிவிச்சார். அதுல முக்கியமான நலத்திட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பிள்ளைகளுக்கு இலவச சீருடைகள் பள்ளி குழந்தைகளுக்கு, அப்புறம் சேலை வேட்டி பொங்கல் அப்ப தருவது, அதை கொண்டு வந்தார் அவர். அதுக்கப்புறம் காலணி, செருப்பு கூட இல்லாத எவ்வளவு பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு செருப்பு தர்றது, இதெல்லாம் பண்ணார். இலவச பல்பொடி கொடுத்தார். இதெல்லாம் இப்படி தொடங்குச்சு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பெருசா பேசுறது இல்லை. அதுக்கு பிறகு வந்த கலைஞர் இலவச மின்சாரம் கொடுத்தார் விவசாயிகளுக்கு. மானியத்துல கொடுத்திருந்தார் எம்ஜிஆர். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் இலவசமா உங்களுக்கு தெரியல, எனக்கு புரியுது. அது டிவி அவர் கொடுக்கிறார் பாருங்க 2006, அதுதான் உங்களுக்கு இலவசமா தெரியுது. அது ஒரு ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு திட்டம். அது வந்த உடனே இந்த டைனமிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இலவசங்கள், அதாவது உங்களை இலவசங்கள் தந்து வசப்படுத்துவது, அதனாலதான் அதுக்கு பேர் இலவசம். என்னுடைய வசப்படுத்துவது இலவசம். அது முதல் முறை ஒரு புது அர்த்தம் பெறுது. எல்லாருக்கும் கலர் டிவி இல்லாதவங்களுக்குலாம் அப்படின்றது ஒரு பெரிய, அதுதான் அந்த தேர்தலினுடைய கதாநாயகனாக மாறுகிறது. அதுக்கப்புறம் தான் நான் சொல்றேன், இலவச அரிசி வந்துடுது, இலவச பள்ளி குழந்தைகளுக்கு மடிக்கணினி வருது. பட் எம்ஜிஆர் என்ன பண்றாரு, இந்த அவருடைய சத்துணவு திட்டம் அட் இட்ஸ் ஹைட், அதனுடைய உச்சத்தில் 94 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டுச்சு. 7 நாள் ஒரு வேளை சாப்பாடு. அதுல பள்ளி குழந்தைகள் மட்டுமல்ல, அதுல ஆதரவற்றோர், முதியோர், டெஸ்டிடியூட்ஸ், இவங்க அத்தனை பேருக்கும் அவர் விதவைகள், கைவிடப்பட்ட விதவைகள், இவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். ஸோ இது ஒரு பெரிய தமிழ்நாட்டினுடைய மாதிரி, இந்த டிராவிடியன் மாடல்னு சொல்றாங்க இல்லையா, இதுல இருந்து இந்த மதிய உணவு திட்டம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, எல்லாரும் பண்ணணும்னு சொல்லிடுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு திட்டமா மாறுச்சு. அதனால இந்த சமூக நல திட்டங்கள் என்பது தமிழகத்தினுடைய ஒரு தனி சிறப்பாக 60களிலிருந்தே தொடங்கிடுதுன்னு நான் சொல்றேன். பெண்களை அதிகமாக எண்ணி செயல்படக்கூடிய திட்டங்கள் இந்த ஒரு 20 ஆண்டுகள்ல நம்ம வந்திருக்கு. அது போன தேர்தலிலேயே நம்ம பார்த்தோம். உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வன், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பெண்களை மட்டுமே கவனத்துல வச்சு செய்யறது. அதான் விடியல் பயணம். நடிகர் விஜய் இப்ப அரசியலுக்கு வந்திருக்காரு. இது உண்மையான மாற்றத்துக்கான ஆரம்பமா இல்ல பழைய மாதிரியான தொடர்ச்சியா? அதை அவரும் மக்களும் தான் முடிவு பண்ணணும். அது மாற்றத்திற்கான ஆரம்பமா இருக்கலாம். எப்படின்னா, அவர் வர்றதை நம்ம வரவேற்கணும். பொதுவாக எல்லாரும் வரவேற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வரும்பொழுதும் அவர்களை ஒட்டிய ஒரு புது சமுதாயமே மேலே வரும். அதனால முதல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பொழுது பல லட்சக்கணக்கான குடும்பங்களை அவர்கள் உயர்த்தினார்கள். அவர்கள் அந்த கட்சியோட எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருக்கும்.
அதுக்கப்புறம் திமுக வந்த பொழுது அந்த திமுக சார்ந்த குடும்பங்கள் பல மேலே வந்தன. ஏன்னா நான் சொல்றது இது வந்து ஒரு சமுதாயத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றம். அதாவது சேர்னிங்னு ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அது நடக்கும். அதிமுக வந்த பொழுது an entirely different set of people. அவர்கள் அந்த சமுதாயம் மேலே வந்துச்சு. அவர்கள் பல பேர், முக்கியமான சில பேர் இலீட்ஸாக மாறுகிறார்கள், மேல்நிலை மக்களாக மாறி அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்திற்கு வருவதை நாம் பார்க்கிறோம். விஜய் வரும் பொழுது அவரை சார்ந்த லட்சக்கணக்கான குடும்பங்கள் மேலே வரும். அந்த சமுதாய புரட்சி என்பது, புரட்டி போடக்கூடிய அந்த மாற்றம் என்பது நடக்கும். அந்த காரணங்களால் அவர் நம்ம வரவேற்கணும். மக்களும் அவரும் தான் முடிவு பண்ணணும்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய அரசியல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவர் அதிகம் பேச மாட்டேன்றார், வெகு சில நேரங்களில் தான் வெளியே வரார். ஆனால் அவருக்கு வரக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் வேறு யாருக்கும் வருவதில்லை. சுயமாக வரும் கூட்டம், ஆர்கானிக்காக, ரெண்ட் க்ரௌடு கிடையாது. நம்ம இந்த தமிழகத்தில் எந்த அரசியல்வாதிக்கும், சீமான் தவிர மற்ற எல்லாருக்கும் அவர்கள் ஏதாவது கொடுத்தா தான் வரக்கூடிய அளவில் தான் பாதி பேர் இருக்காங்க. அதனால் அவர்கிட்ட ஒரு பெரிய அவருக்கு வருகின்ற கூட்டத்தை பார்க்கும் பொழுது 1 கோடி பேர் இளைஞர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள்னு பார்க்கும்போது அதில் பெரும்பான்மையானவர்கள் அவர் பக்கம் இருக்கலாம். நான் ஆனக்டோட்டல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி நம்ம பேசி பார்க்கும் பொழுது, ஒரு ஆட்டோ டிரைவரோட பேசும்பொழுது, அல்லது எனக்கு தெரிந்த நண்பர்களுடைய பிள்ளைகளோட பேசும்பொழுது, மற்றவர்களோட பேசும்பொழுது, வீதிகளில் பேசும்பொழுது பல இளைஞர்கள் அவரை நோக்கி நகர்வதை நம்ம பார்க்குறோம். அவருக்கு ஒரு கவர்ச்சி இருக்கு அன்டவுட்டட்லி இப்போ. ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு 12-15% வாக்குகள் தான் தனியாக நின்னா வாங்குவார். இப்போ வரைக்கும் அவர் தனியாக தான் நிற்கிறார். அவருக்கு ஊடகங்கள் சொல்வதை நம்ம நம்பணும் அப்படின்னா, இன்னும் ஊரக பகுதிகளில், கிராமங்களில் பெரிய ஒரு வலு இருப்பதாக தெரியவில்லை. இப்போ எம்ஜிஆரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாய்க்குலம், பெண்களுடைய வாக்கு அப்படின்றது அவர் பக்கம்தான் போகும். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையார் 1996 தவிர மீதி நேரங்களிலெல்லாம் பெண்கள் பெரும்பாலும் அவர் சார்ந்திருந்தார்கள். அந்த மாதிரி அவருக்கு ஒரு பெரிய அளவில் பெண்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்று தெரியல எனக்கு. நகர்ப்புறங்களில் அவருக்கு 2வது அடுக்கு நகரங்கள், 3வது அடுக்கு நகரங்கள், சேலம், ஈரோடு, வேலூர், இந்த மாதிரி இடங்களில் அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் ஒரு செல்வாக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. இதெல்லாம் நமக்கு மே 4ஆம் தேதி தான் தெரியும். இப்போ நாம் இதெல்லாம் ஹைபாத்தசிஸ். ஸோ இது எவ்வளோ தூரம் உண்மையாகுதுன்றது அப்போ தான் தெரியும். இப்போது அவர் 12-15% வாக்குகள் வாங்கினா அவர் ஒரு கிங் மேக்கராக வந்துருவாரா? ஏன்னா அது இவரை விட அதிகம், விஜயகாந்த் வாங்கினதை விட அதிகம். அப்போ அவர் அப்படி அந்த இடத்துக்கு தானே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் எப்படி அந்த ஓட் டிஸ்பர்சல், அந்த வாக்குகள் எப்படி அவருக்கு விழுகின்றன பொறுத்து தான் அதை நம்ம முடிவு பண்ண முடியும். இப்போ 2006 விஜயகாந்த் அவர் மட்டும்தான் வென்றார். 135 இடங்கள்ல he played spoiler. ஆனால் ஒரு இடம் தான் அவருக்கு வந்துச்சு. அவருடைய வாக்கு பலத்தை பார்த்துட்டு, வாக்கு வங்கியை பார்த்துட்டு 2011 அவரோட ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. கலைஞர் கருணாநிதி கூட்டணி வச்சுக்க ஆசைப்பட்டு வெளிப்படையாவே பல முறை கேட்டார். இப்போ இங்க பார்ப்போம், இப்போ இவருக்கு ஒரு 150 இடங்கள்ல அவர் 3வது இடத்துக்கு வரார், இல்ல 2வது இடத்துக்கு வரார், இல்ல இது மாதிரி அவர் 135 இடங்கள்ல பாதிச்சார், இவர் 175 இடங்கள்ல பாதிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதனால அவருக்கு என்ன லாபம்? ஒண்ணு. அப்போ மீதி இவர் மட்டும் வெல்வாரா, அல்லது விஜயகாந்துக்கு கிடைக்காத வாய்ப்பு இவருக்கு கிடைச்சு ஒரு 10-20 பேர் வெல்வார்களா? அப்போ இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சரி, இப்படி அமைஞ்சு போயிடுது. அவர் 25 இடங்கள் வெல்கிறார்னே வச்சுக்கோம், தனியா நின்று. அது பெரிய சாதனை. அது விஜயகாந்த் செய்யாத சாதனையை அவர் செய்கிறார். பெரிய எம்ஜிஆர் சாதனை கிடையாது அது, ஆனால் அவர் செய்கிறார். ஏன்னா எம்ஜிஆருக்கு ஒரு பின்புலம் இருந்துச்சு. அவர் 52 53 திமுகவில் இருந்தவர். இவர் அப்படியெல்லாம் கிடையாது, திடீர்னு வராரு. இவரை விட பெரிய சாதனை பண்ணவர் யாராவது இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்டி ராமாராவ் மட்டும்தான். கட்சி ஆரம்பிச்ச 9 மாசத்துல ஆட்சிக்கு வந்தவர். அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு, அதை நம்ம இப்ப பேச வேண்டாம். இதை சொல்றேன். ஸோ இவருக்கு எத்தனை இடங்கள் வருதுன்றது பார்க்கணும். அது 25 இடங்கள் வருதுன்னே வச்சுக்குவோம். 5 ஆண்டுகள் அவர் அரசியல் பண்ணணும். அந்த 5 ஆண்டுகளும் அவருக்கு ஒரு பெரிய வேள்வி. அந்த வேள்வியில் அவர் குதித்து வெளியில் ஒரு ஜொலிச்சுக்கிட்டு வரணும். அப்படி வந்தா அடுத்த தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய
அவர் ஒரு மாற்று சக்தியாக பெரிய இப்போ 2 கட்சிகள் இடையில மாறி மாறி வர்றது போக அவர் வந்து அந்த 2வது இடத்துக்கு அவர் வந்துடலாம். அதுதான் என்னுடைய எண்ணம். ஓகே சார். தேங்க்யூ சார். இட் வாஸ் அ ப்ளஸர் ஹேவிங் யூ வித் அஸ். தேங்க்யூ. 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 Thank you.